Okay, firstly, congratulations for all the efforts you guys made. Last 2 weeks and day and night you have worked for this, I know. So, firstly, congratulations to all. Yes, definitely best project prize best presentation, best department. As announced earlier, the prizes are here. So, go for it. Whatever the size of your project, it doesn't matter. உங்களோட ப்ராஜெக்ட் பெருசு சின்னது ஸோ அதை பற்றி நீங்கள் வருத்தப்படணும்னா த பெஸ்ட் ப்ரெசன்டேஷன் ஈவன் உங்களோட ப்ரெசன்டேஷன் சின்ன ஷார்ட் பேப்பராக இருக்கலாம் பட் உங்களோட ப்ராஜெக்ட் சின்ன ஷார்ட்டாக இருந்து ப்ரெசன்டேஷன் நல்லா இருந்தால் யூ வில் கெட் த பெஸ்ட் ப்ராஜெக்ட் ஆகும் ஸோ என்னோட சின்னதாக இருக்கு பெருசாக இருக்குன்ற மாதிரி நோ ரிக்ரெட்ஸ் ரைட் காட் இட் ஓகே ஸோ செகண்ட்லி பி ப்ரவுட் ஆஃப் யுவர் ஓன் ப்ராஜெக்ட்ஸ் உங்களுக்கு தெர்மாமீட்டர்ல இருக்கலாம் சார்ட்ல இருக்கலாம் ஜஸ்ட் ஸ்மால் A4 பேப்பர்ல இருக்கலாம் வெயிட்டரா இருக்கலாம் ஸ்ட்ரைட்டா இருக்கலாம் சின்னதா இருக்கலாம் பட் the project owner is who is the owner? Yes, so you are the owner, so be proud for your projects. Maintain complete discipline, follow the blue badge volunteers. Very importantly, உங்க ப்ராஜெக்ட்ல நாட் ஓகே ப்ராஜெக்ட் கூட இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்க ப்ராஜெக்ட் வாட்டர் ஃபால்ஸா இருக்கலாம், சடனா மோட்டார் ஒர்க் ஆகாம போகலாம். ஸ்டே பாசிட்டிவ் இன் நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ், ரைட்? இப்போதாலும் உங்க தெர்மாகோல் பிரேக் ஆகலாம், பேஸ்ட் விட்டுலாம், இல்ல உங்களோட பேட்டரி ஒர்க் ஆகாம போகலாம். வாட் எவர் இட் இஸ், just put a small code under maintenance. Visitor you can tell project work ஆயிட்டு இருக்கு, so it is under maintenance. You will காமிக்கலாம், right? And complete discipline is very important. Respect the visitors. Even a KG kid is your visitor. நீங்க higher secondary student ஆகலாம், KG kid உங்க கிளாஸ் பார்க்க வரலாம், but he or she is still a visitor. You have to give the proper respect, explain it properly. Everything is under camera surveillance. உங்க ப்ராஜெக்ட் இங்க இருந்து கேமரால we are recording. So எப்படி நீங்க பிரசன்ட் பண்றீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் 1 hour நீங்க நல்லா பிரசன்ட் பண்ணலாம். ஈவினிங் உங்க ரூம் வந்து அந்த லைட் அண்ட் கிளியரன்ஸ் இல்ல, உங்களுக்கு எல்லாமே ரொம்ப டல்லா இருக்கீங்கன்னா உங்களோட department and government decide. So from starting to evening, maintain the discipline, maintain the dignity and everything. Right? All the best. Go for it. Happy Expo. Thank you.
மதிய ஃபுட்டுக்கு கூட கலர்ஃபுல்லாக செஞ்சு எடுத்துருவாங்க. அது வந்து பொதுமக்களும் வந்து ஆர்வமாக சாப்பிடும் போது எங்களுக்கு ரொம்ப மை நேம் இஸ் ராவ்யா. நான் எல்கேஜி மிஸ்ஸாக இருக்கேன். ஏஎம்மோட ஹைகோர்ட் பாருங்கள். இங்கே ஜட்ஜஸ் இருக்காங்க, லாயர்ஸ் இருக்காங்க, அதாவது நிரபராதியாக குற்றம் சாட்டப்பட்டு நிற்கிறாங்க, போலீஸ் இருக்காங்க, ஆடியன்ஸ் இருக்காங்க. அதோட வருங்கால மாணவர்களுக்கு சட்டம் தெரியணும். அவங்களுக்கு நாம் வந்து குற்றம் செய்யக்கூடாது, குற்றம் அதிகரிச்சுட்டே வருது, அதனால் குற்றம் செய்யக்கூடாது, நாம் குற்றம் செஞ்சால் தண்டனை கிடைக்குன்றதை அவங்க வந்து பார்க்கணும், பார்த்து அதை உணர்ந்து நல்லபடியாக இருக்கணும். வருங்கால சமுதாயம் நல்ல சமுதாயமாக இருக்கணும். நீதி தேவதைலாம் இருக்காங்க, நீதி தவறாமல் என்றைக்குமே நல்ல முறையில் நடக்கணும். தேங்க்யூ ஸோ மச். ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு நாங்கள் ஹாஸ்பிட்டல் ரெடி பண்ணியிருக்கோம். எங்கள் ஹாஸ்பிட்டலில் ரிசப்ஷன், டாக்டர் ரூம், இன்ஜெக்ஷன் ரூம், ஃபார்மசி, லேபு எல்லாமே இருக்குது, பெட்டு எல்லாமே இருக்குது எங்கள் ஹாஸ்பிட்டலில். இந்த ஹாஸ்பிட்டல் கெட்டப் போட்டது வந்து ஃப்யூச்சரில் அவங்களும் அந்த மெடிக்கல் ஃபீல்டில் போய் பப்ளிக்கு சர்வீஸ் பண்ணணும், அதுக்காக தான் இந்த இது.
எல்கேஜி ஸ்டூடெண்ட் வச்சு ஜூ பண்ணியிருக்கோம். பசங்களுக்கு ஜூனா என்னன்னு காமிக்கவும் அனிமல்ஸ் பற்றி பேசவும் தெரிஞ்சுக்கவும் நாங்கள் இந்த ப்ராஜெக்ட் எடுத்தோம். இந்த ப்ராஜெக்ட் நல்லா போயிட்டு இருந்தது. எல்லாம் பேரண்ட்ஸ்லாம் வந்து பார்த்துட்டு தான் போகிறாங்க. நல்லா இருக்குன்னு சொல்லி எல்லாம் குட்டு தான் சொல்லிட்டு போகிறாங்க. யூகேஜி நாங்கள் ஜூ கான்செப்ட், இந்த ஜூ கான்செப்ட் எதுக்காக எடுத்தோம்னா, ஃபஸ்ட்டு எல்லா அனிமல்ஸை பற்றியும் பசங்களுக்கு ஒரு இது என்ன அனிமல்னு அவங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக ஃபஸ்ட்டு இந்த ஜூ கான்செப்ட் எடுத்திருக்கோம். ஜூவில் நிறையா அனிமல்ஸ் இருக்கும், நம்மளால் அங்கே போய் பார்க்கவே முடியாதுன்ற பட்சத்தில் இங்கே இதை பசங்க அவங்களே ரெடி பண்ணி அவங்களே கொண்டு வந்து இங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இங்கே இருக்கிற ஒரு அனிமல்ஸும் இதை செஞ்சு கொடுத்த பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதை பற்றி இதை செய்யும் போதும் சரி, இதை கொண்டு வந்து அரேஞ்ச் பண்ணி பசங்க அதை பற்றி சொல்லும் போதும் அந்த அனிமல்ஸை பற்றி அவங்க இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கிறாங்க. ஒவ்வொருத்தர் வந்து விசிட் பண்ணிட்டு போகும்போது அதை பற்றி ஒவ்வொரு தடவை அவங்க சொல்லும் போதும் அதை பற்றின அவேர்னஸ் இன்னும் அவங்களுக்கு அதிகமாகவே ஏற்படுது. ஆக்சுவலி டோன்ட் ஹார்ம் அனிமல்ஸை நம்ம துன்புறுத்தக்கூடாது, அதை பற்றின ஒரு சில கான்செப்ட்ஸும். அதே மாதிரி நிறையா நைட் பேர்ட்ஸ் பற்றி, அப்புறம் பென்குயின்ஸ் அது எங்கே வாழும், அது வந்து ரொம்ப பனியாக இருக்கிற இடத்துல தான் பென்குயின்ஸ் இருக்கும். அதே மாதிரி ரேபிட் பற்றி, க்ராக்கடைல்னால் அது இட்ஸ் ஃப்ரம் அலிகேட்டர் ஃபேமிலி. அந்த மாதிரி ஒரு அனிமல்ஸை பற்றியும் அது எந்த ஃபேமிலியிலேருந்து வந்தது, அது எப்படி வந்து அதோட உடல் அமைப்பை பற்றியும், அது எப்படி எங்கே வாழும், எந்த இடத்துல இருக்கும், அது என்ன சாப்பிடும், அந்த மாதிரி அனிமல்ஸ் ஒவ்வொன்றை பற்றியும் அவங்க தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக மட்டும்தான் இந்த ஜூ கான்செப்ட் எடுத்திருக்கோம். ஆக்சுவலி மார்னிங்லேருந்து ஏஎம் இந்த எக்ஸ்போ ரெடி பண்ணி கொடுத்த சாருக்கு வந்து உண்மையிலே ரொம்ப தேங்க் பண்ணணும். இதை செஞ்சு கொடுத்த பேரண்ட்ஸ்க்கும் ரொம்ப வணக்கம். நாங்கள் வந்து 3rd ஸ்டாண்டர்ட் ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கோம். எங்களுடைய பசங்களுக்கு வந்து நாங்கள் என்ன டைட்டில்னா ஷூட்டிங் ஸ்பாட்டு, சினிமா ஷூட்டிங் ஸ்பாட் எடுக்கிறோம். ஒரு புதுவிதமான ஷோ நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கோம், ஷூட்டிங் ஸ்பாட் இதோட நேமு. எங்கள் பிள்ளைங்க வந்து அதிகமாக நடிப்பு திறமையில் ஆர்வம் இருக்கிறதுனால அவங்களோட நடிப்பு திறமையை வெளிப்படுத்துறதுக்காக இதை நாங்கள் கொண்டு வந்தோம். எங்கள் பிள்ளைங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான நடிப்பை வெளிப்படுத்தினாங்க. இவன் பேர் பிரதீஷ். இவன் பார்த்தீங்கன்னா சிலம்பம் சுத்தத்தில் ரொம்ப அதிக ஆர்வம், அதிக ப்ராக்டிஸ் எடுத்திருக்கான். அவன் எங்கள் ஸ்கூல்லேயே பெஸ்ட்டு சிலம்பம் செய்வான். அதுக்கப்புறம் எங்கள் பிள்ளைங்க ஒவ்வொருத்தவங்களும் டான்ஸ் நல்லா பண்ணுவாங்க, ஒவ்வொரு கேரக்டர் பண்ணாங்க. அதில் வந்து 2 பிள்ளைங்க வந்து அடையாளங்கள் கேரக்டர் பண்ணாங்க, வில்லன் கேரக்டருங்க. அது ரொம்ப சிறப்பாக பண்ணாங்கன்னு வியூவர்ஸ்லாம் ரொம்ப கமெண்ட் கொடுத்தாங்க. அது எனக்கு ரொம்ப பெருமையாக ப்ரௌடாக நாங்கள் ஃபீல் பண்ணோம். இதே மாதிரி எல்லா ஸ்கூல்லையுமே இருந்து ஒரு திறமை வெளிப்படுத்தணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். எங்கள் பிள்ளைங்களுக்கு இந்த நடிப்பு திறமை இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் நாங்கள் ஃபீல் பண்ணுறோம்.
வணக்கம், நாங்கள் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். நாங்கள் வந்து எக்ஸ்போ பண்ணியிருக்கோம். இது வந்து தமிழ் டிபார்ட்மெண்ட், தமிழ் துறை. இதில் வந்து எங்கள் ஸ்கூலில் இந்த டேலண்ட் எக்ஸ்போ வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம். நாங்கள் எங்களுக்கு ஐடியாவே இல்லை எப்படி பண்ணணும், அதுவும் தமிழ் லாங்குவேஜில் என்ன பண்ணணுன்னே தெரியல எங்களுக்கு. பட் எங்களுடைய மிஸ்ஸுங்க, எங்களுடைய லீட்ஸ் சூப்பராக எங்களுக்கு எஃபர்ட் போட்டு சொல்லி கொடுத்தாங்க. என்னடா பண்ணுறதுன்னு யோசிக்கிற டைம்லலாம் தமிழ் அப்படியே கலாச்சாரத்தையே நாங்கள் இறக்கிட்டோம். எங்களுக்கு 3 ரூம் கொடுத்துருந்தாங்க. நாங்கள் 3 ரூம்லேயும் விசிட்டர்ஸ்லாம் செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு போனது தமிழ் டிபார்ட்மெண்ட்டில் தான் நான் பார்த்தேன். 3 ரூமையும் செம்மையாக செஞ்சோம். அதுலேயும் எங்கள் பசங்க தமிழில் என்னடா செய்ய போகிறாங்க, நாங்கள் 12th ஸ்டூடெண்ட்ஸு, சின்ன பசங்க என்ன செய்ய போகிறாங்கன்னு பார்த்தோம். ஆனால் எங்களை விட எங்கள் சின்ன பசங்க செம்மையாக செஞ்சுருந்தாங்க. இசை கருவிகளையே அவங்க இந்த காலத்து இசை கருவிகளை அப்படியே மாற்றி பழைய காலத்து இசை கருவிகள், அந்த அப்போ சிலப்பதிகாரத்தோடைய அந்த ஆபரணங்கள் அது எல்லாமே செம்மையாக செஞ்சுருந்தாங்க. எல்லாமே கையால் செஞ்சது. அப்புறம் எங்கள் 10th பசங்க மாமல்லபுரத்தை செஞ்சுருந்தாங்க. கையாலேயே களிமண்ணாலே அழகாக செதுக்கி செம்மையாக செஞ்சுருந்தாங்க. நிஜமாவே நாங்கள் எங்கள் தமிழ் டிபார்ட்மெண்ட்டை ப்ரௌடாக இருக்கோம். முக்கியமாக பூங்கோதை மிஸ், முத்துகலா மிஸ், கமலி மிஸ் இவங்களாம் ரொம்ப எஃபர்ட் போட்டாங்க. அதுலேயும் தமிழர் பண்பாட்டின் உணவு வகைகள், இந்த ரூம் போகாத ஆளே இல்லைன்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரிலாம் செம்மையாக பண்ணியிருந்தோம். நாங்கள் பண்ண புதிர் எல்லாமே விளையாடினாங்க, செம்மையாக புதிர் கண்டுபிடிச்சாங்க. இதுவும் தமிழுக்கு டிபெண்ட் பண்ண மாதிரியே இருந்தது, தமிழுக்கு சார்ந்த மாதிரியே எல்லாருக்கும் பரிசு வழங்கினாங்க. எங்கள் தமிழ் துறைக்குள்ளே வந்த அனைவரும் மகிழ்ச்சியாக இருந்தாங்க. நன்றி.
வழங்கு. பாண்டியா, உன் மனைவியின் பழைய சிலம்பில் உள்ள பரன்கள் முத்துக்களா மாணிக்கங்களா? முத்துக்கள், அதுவும் சொற்கை முத்துக்கள். என்னுடைய சிலம்பிலே உள்ள பரன்கள் மாணிக்க பரன்கள். இந்த சிலம்பு இதற்கு இணையான மற்றொரு சிலம்பைதான் என் மனவளன் நிற்க வந்தான். மா பாவிகள் அவரை கொன்று குவித்து விட்டார்கள். அப்படியான தேவி அணிந்திருக்கும் அவைகளில் ஒன்று என்னுடையது. அப்படியா? இங்கே பார்க்கலாம். தேவி இதோ பார்த்தாயா முத்துகளை? அடுத்த சிலம்பு. மாணிக்கங்கள் அல்ல, ரத்த துளிகள். தர்மத்தின் கண்கள் வரிக்கின்ற ரத்த துளிகள். பாண்டியா, உனக்கு இன்னும் சந்தேகம் இருந்தால் என்னுடைய மற்றொரு சிலம்பை. அமைச்சர்களே, அறுபெரும் சான்றோர்களே, இதற்கு என்ன பதில்? தலை தொங்கி விட்டதா? நீதி கவிழ்ந்து விட்டதா? மாயடைந்து விட்ட நெடுஞ்செழிய பாண்டியன் அறம் வரம் திறம் அரைத்து மண்ணோடு மண்ணாக கலந்து விட்டதா? ஐயோ, ஏன் இந்த வாட்டம்? தமிழகம் சிரிக்கிறது பாண்டியா. நீ தலை குனிந்து நிற்பதை பார்த்து தமிழ்நாட்டில் மறைநூல் திருக்குறள் கேலி பேசுகிறது பாண்டியா. உன் நீதி வழங்கிய செய்தி கேட்டு யானை சேனை ஆயிரம் ஆயிரம் எதிர்த்து வந்தாலும் மண்ணாந்து படை நடத்தும் உனது வீரம் எங்கே? கம்பீரம் எங்கே? வெற்றி தீர்ப்பாடு எங்கே? எங்கே? மன்னா, மாசு படரவும் மாநிலங்களும் உனக்கு நீதி வழங்கிய செங்கோல் எதற்காக? மாபாதகம் புரிந்த உனக்கு மணிமுடி எதற்காக? வேதர் குலத்திற்கு இகழ்வு கற்பிக்க வந்த உனக்கு வெண்பற்ற கொடை எதற்காக? அழு, என்னை காலமெல்லாம் அழ வைத்த காவலனே. அழு, என் கண்ணாளனை, என் கண்ணில் என்ன மலவாளனை துடிக்க துடிக்க கொஞ்சம் விட்ட பாவி. அழு, நன்றாக அழு. கண்ணகி, கணவன் கல்வன் அல்ல, கல்வன் அல்ல. ஆராயாமல் அவசரத்தில் கொன்று வருகின்ற ஆணையிட்ட நானே கல்வன், நானே கல்வன். தமிழே, என் தாயகமே, என் தாயே, என்னை மன்னித்து விடவா, என்னை மன்னித்து விடு. நீதி தவிர மதுரையை அடியோடு அழித்து விடு, அடியோடு அழித்து விடு. இவர் திருவாரூரை தலைநகராக கொண்டு கிமு 2ஆம் நூற்றாண்டில் ஆட்சி செய்த பழங்கால சோழ மன்னர் வெள்ளாளன் என்ற மறுபெயரை கொண்டு இலங்கை அனுராதபுர ராஜ்யத்தை வீழ்த்தி செங்கோல் அச்சிட்டார். நீதி வேண்டி தன்னிடம் வருபவர்கள் அழைப்பதற்காக மனுநீதி சோழனின் அரண்மனைக்கு வெளியே ஒரு பெரிய ஆராய்ச்சி கட்டுப்படுத்தியிருந்தார். ஒரு நாள் மணிசக்கரம் கேட்டு மனுநீதி சோழன் அரண்மனைக்கு வெளியே வருகிறார். கண்ணில் நீர் வழிய ஒரு பசு ஆராய்ச்சி மணியை அடிப்பதை பார்க்கிறார். நம் அமைச்சர் மூலம் நடந்த விவரத்தை அறிகிறார். தேனில் உலாமந்த தனது மகன் தேனில் விளையாடி கொண்டிருந்த அந்த பசு கட்டை அறியாமல் தேனில் எட்டி கொள்கிறதை அறிகிறார். நீதி தவறான மாமன்னன் நீதியை நிலைநாட்ட பசு கட்டை கொண்ட குற்றத்திற்கு தண்டனையாக தன் மகன் நீதி விலங்கனை தனது தேர்காலில் எடுத்து கொள்கிறார். நீதி கெட்ட பசுவிற்கு நீதி அளித்து பசு அனுபவித்த துன்பத்தை தாமும் மனதில் சமநீதியின் அடையாளம் மனதை திகழ்ந்தார் மாமன்னர் மனுநீதி சோழன். இவர் திருவாரூரை தலைநகர் சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் மனுநீதி சோழனின் உருவசிலை மனுநீதி சோழனின் வணக்கம், என் பேர் வந்து பி வைஷ்ணவி. ஏஎம் மெட்ரிகேஷனில் நான் 11th ஸ்டாண்டர்ட் படிச்சிட்ருக்கேன். நாங்கள் தமிழ் துறை சார்பாக வந்து சிலப்பதிகாரம் இதை வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கோம். பார்த்த எல்லோரும் பார்வையாளர்கள் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு எல்லோரும் பாராட்டினாங்க.
இது வந்து ஏஎம் ஸ்கூலோட தமிழ் துறை அப்படின்னா தமிழ் பற்றி எல்லாமே இருக்கும். அது வந்து நாங்கள் வந்து எல்லாமே ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி பண்ணியிருக்கோம். பழங்காலத்தில் வந்து தமிழில் எப்படி பண்ணாங்க, அதோட உணவு என்னது, அதை பற்றி என்னது, நம்ம தமிழர் பண்பாடு என்னது, கலாச்சாரம், அதெல்லாம் பற்றி தமிழ் துறையில் வந்து எக்ஸிபிஷனாக கொடுத்துருக்காங்க. தமிழை பற்றி சொல்லணுன்னா பழையகால பொருள் நாங்கள் செய்கிறது தமிழர்கள் உணவு அதெல்லாம் செஞ்சுட்டு வர சொல்லியிருக்காங்க. நாங்கள் வந்து தமிழர்கள் உணவு செஞ்சுருக்கோம். இங்கே நிறைய இருக்கும் தமிழக பழைய இது பொருள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். பழங்காலத்து உணவு சேர்ந்துருக்கோம். கம்பங்கூழ் கேழ்வரகு கூழ் எல்லாம் உடலுக்கு ரொம்ப நல்லது. இந்த வாய்ப்பு கொடுத்த சாருக்கு வந்து நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. டேலண்ட் எக்ஸ்போ மூலமாக ஸ்டூடெண்ட்ஸு டீச்சர்ஸோட டேலண்ட் ஃபுல்லாக இது மூலமாக வெளிக்கொண்டு வர முடியுது. இதை உருவாக்கி கொடுத்த ஜெகன் சார் அவங்களுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் என்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்னா ஆர்ட் கேலரி டிபார்ட்மெண்ட்டு. இதில் வந்து என்னென்ன பெயிண்டிங்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத இதை எல்லாத்துக்கும் நான் தெரியப்படுத்திக்கிறேன். என்னால் முடிஞ்ச எஃபர்ட் இதில் நான் காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் இயர் இன்னும் நல்ல பெரிய லெவலில் என்னோடய டேலண்ட்டை வெளிக்கொண்டு வர முடியும். இதில் வந்து நிறைய பெயிண்டிங்ஸ் பண்ணியிருக்கேன். என்னென்ன பெயிண்டிங்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா பேப்பர் அதை பிளேட் பெயிண்டிங், எம்போஸ் பெயிண்டிங், காஃபி பெயிண்டிங்கு, பென்சில் ஆர்ட், போர்ட்ரைட் பெயிண்டிங்கு, வால் பெயிண்டிங்கு, சாஃப்ட் பேஸ்டல் பெயிண்டிங்கு, ஆயில் பேஸ்டல் பெயிண்டிங், வேறு பென்சில் ஆர்ட், கலர் பென்சில் ஆர்ட் பெயிண்டிங்கு, வேறு அக்ரிலிக் பெயிண்டிங்ஸ், மிரர் பெயிண்டிங், வாட்டர் கலர் பெயிண்டிங், பாட்டில் ஆர்ட் பெயிண்டிங், பாட் பெயிண்டிங், கிளாஸ் பெயிண்டிங், ரிலீஃப் பெயிண்டிங், க்ளே பெயிண்டிங், அப்புறம் பைபிள் வேர்ஸ், கேன்வாஸ் பெயிண்டிங் அப்படின்னு நிறைய பெயிண்டிங்ஸ் பண்ணியிருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இயரில் இதை விட எவ்வளோ நிறையா பண்ண முடியுமோ என்னோடய டேலண்ட்டை நான் வெளிப்படுத்துவேன். இதுக்கு வாய்ப்பு கொடுத்த ஜெகன் சார் அவர்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பேரண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்தாங்க, ஸ்டூடெண்ட்ஸும் வந்தாங்க. பார்த்துட்டு ட்ராயிங்கில் இவ்வளோ பெயிண்டிங்ஸ் இருக்கா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அவங்களுக்கு. இவ்வளோ இதை அவங்களுக்கு நான் காமிக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது.
வெல்கம் டு கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட். வாங்க நம்ம கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட்டை பார்த்துடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ரோபோட். திஸ் இஸ் ரோபோட். இது வந்து எப்படி மேக் பண்ணியிருக்கோன்னா 5 mAh பேட்ரி டு ஹை வோல்டேஜ் மோட்டர். அதுக்கு வந்து ஒரு ஆப், ஒரு கோடு வந்து B204 அந்த கோடை வச்சு அவங்க ஒரு ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ஆர்சி ரிசீவர் ஒரு ஆப் ஏற்றோன்னா அது உள்ள செட்டிங்ஸில் போனோன்னா கனெக்ட் டு ரிசீவர்னு ஒரு ஆப் இருக்கும். அதை வந்து கனெக்ட் பண்ணோன்னா க்ரீன் கலர் லைட் எரியும். அந்த க்ரீன் கலர் லைட் எரிஞ்சோடனே ரோபோ மூவ் பண்ண வைக்கலாம். மூவ் ஆகுது பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் சார். நல்லா பண்ணிருக்கீங்க சந்துரு. நெக்ஸ்ட் வாங்க பார்க்கலாம். ஃபுல்லாகவே வந்து சோஷியல் மீடியாவில் இருக்கிற ட்ரீஸை அதோட ஆப்ஸை வச்சு ட்ரீயை வச்சு டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து நேச்சுரல் நம்மளை வந்து கொடுக்குற மாதிரி செம்ம வச்சுருக்கோம். இதில் இருக்கிற எல்லா ஆப்ஸுமே இப்போ இருக்கிற பசங்க வந்து ரொம்ப அடிக்ட். அதனால இதை வந்து கொஞ்சம் நேச்சுரலாக வெளியே வந்து காட்டுற மாதிரி வச்சுருக்கோம். இது வந்து ஏடிஎம் மிஷின். இதோட ஃபுல் ஃபார்ம் வந்து ஆட்டோமேட்டட் டெல்லர் மிஷின். இதை வந்து பிரிட்டிஷ்காரங்க கண்டுபிடிச்சாங்க. அவங்களோட நேம் வந்து ஜான் ஆல்ஃபர்ட் ஸ்டேகர் பேரல். இதை வந்து கண்டுபிடிச்சது 1947. இதை வந்து இந்தியாவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வரணும்னு சொன்னது வந்து இந்தியன் பேங்கிங் அசோசியேஷன்லேருந்து சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து சென்ட்ரல் பேங்க். அதுதான் ஏடிஎம் மிஷின். நல்லா தேங்க்யூ. நல்லா இருந்தது. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஜெனரேஷன் ஆஃப் ஏ கம்ப்யூட்டர். இப்போ முன்ன காலத்துலேருந்து இப்போ வரை கம்ப்யூட்டர் எப்படிலாம் மாறி வந்திருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஜெனரேஷன் வந்து வேக்யூம் டியூப் வச்சு யூஸ் பண்ணாங்க. செகண்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர் வந்து டிரான்சிஸ்டர் வச்சு யூஸ் பண்ணாங்க. தேர்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர் வந்து இன்டகிரேட்டட் சர்க்யூட் வச்சு யூஸ் பண்ணாங்க. ஃபோர்த் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர் வந்து மைக்ரோ ப்ராசஸ் வச்சு கம்ப்யூட் பண்ணாங்க. இப்போ ஃபிஃப்த் ஜெனரேஷனில் நம்மளுக்கு ரோபோட் வந்துருக்கு. 1982 till end வரைக்கும் இப்போ நம்மளுக்கு ரோபோட் தான் இருக்குது. மை ப்ராஜெக்ட் நேம் இஸ் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. இப்போ வந்து இங்கே ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு மெசேஜ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறோம். கம்யூனிகேஷன் அது எப்படி செய்யுது? இந்த டவர் இருக்குல்ல, இந்த ஆண்டனா டவர் மூலிமா தான் செய்யுது. இதே என் ப்ராஜெக்ட். நல்லா பண்ணியிருக்கீங்க. நான் பண்ண ப்ராஜெக்டோட டாபிக் வந்து ஸ்ட்ரீட் லைட்டு. இந்த ஸ்ட்ரீட் லைட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, இந்த எல்டிஆர் சென்சார் மூலமாக பவர் சப்ளை பேட்டரிக்கு வந்து சேர்த்து பேட்டரி பவர் சப்ளை என்ன பார்த்தீங்கன்னா லைட்டுக்கு வந்து கொடுக்குது. இது எக்கனாமிக்கலாக எப்படி யூஸ் ஆகுதுன்னா, இந்த சென்சாரில் ஒளி ஏதாவது பட்டால் இது ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். இதனால் நமக்கு பவர் நல்லா சேவ் ஆகுது. பண்ணி காட்டுற பாருங்கள். இதே இந்த ப்ராஜெக்ட் ஒர்க்கிங் மாடல். தேங்க்ஸ். இது வந்து லைஃப் ஃபை ப்ராஜெக்ட். ஐ விக்னேஷ். இதை பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைலில் இருக்க, நம்ம மொபைலில் இருக்க ட்ரான்ஸ்ஃபர் ஃபைல்ஸை பார்த்தீங்கன்னா இது லைட்டால் சோலார் சிஸ்டம்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இந்த ட்ரான்ஸ்ஃபர் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளூடூத்தில் கனெக்ட் ஆகும். ப்ளூடூத்தில் கனெக்ட் ஆகும் ஸ்பீக்கரில் வந்து நம்ம மொபைலில் என்ன வச்சுருக்கோமோ அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அப்படியே ப்ளூடூத்தில் கேட்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணுறேன், சோலார் பேனலில் பட்டு பார்த்தீங்கன்னா இது கேட்கறதுனால ஒரு சிங்கிள் பர்சன் பார்த்தா யூஸ் பண்ணலாம். ஆடியோ வீடியோ எதுவும் யூஸ் பண்ணலாம் இதில். ஓகே, தேங்க்யூ. மை நேம் இஸ் ஐம் மோனேஷ். மை டாபிக் இஸ் ப்ளூடூத் ஸ்பீக்கர். இது எப்படி செய்யணும்னா, மொத்தம் 2 போர்டு இருக்குது. ஒன்று வந்து டிஸ்பிளே போர்டு, இன்னொன்று வந்து ஆடியோ போர்டு. இதுக்கு வந்து மொத்தம் இந்த போர்டில் வந்து 3 பொருள் கனெக்ட் பண்ணலாம். 2 ஸ்பீக்கர், ஒரு டிரான்சிஸ்டர். இப்போ டிரான்சிஸ்டர் எதுக்குன்னா, இப்போ ஒரு ஒயரை கனெக்ட் பண்ணுறதுக்கு போது ஷார்ட்டேஜ் இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் வரக்கூடாதுன்றதுக்காக சேஃப்காக டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணுறோம். அதோட ரொம்ப முக்கியமான விஷயம் பேட்ரி வந்து நம்மளுக்கு 2 டைப்ஸ் இருக்குது. ஏசி, டிசி. டிசினா டைரக்ட் கரண்ட்டு. இது வந்து இந்த பேட்ரி வந்து மொத்தம் 90 வாட்ஸ் 9 வாட்ஸ் தான் இருக்கும். ஆனால் வந்து இது வந்து மொத்தமாக சேர்த்தா 20 வாட்ஸ் கிட்ட வரும். ஆனால் அதில் வந்து கரண்ட் அதிகமாக பாஸ் ஆகும். இது வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிவைஸ்னு நினைக்கிறேன். அப்ளிகேஷன் ஆஃப் கம்ப்யூட்டரோட வளர்ச்சியை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்கூல்லலாம் வந்து இந்த மாதிரி கீழே உட்காந்து அப்படி படிப்பாங்க, கோணி பையிலலாம் போட்டு. இப்போ வந்து டெஸ்க்கு, பெஞ்சு, ஸ்மார்ட் போர்டெலாம் வந்துச்சு. அப்போல்லாம் பேங்க்கில் வந்து கேஷ் வாங்கினா லைனில் நின்று வாங்குறதா இருக்கும். ஆனால் இப்போ ஏடிஎம் மிஷின் ஒன்று கண்டுபிடிச்சிட்டாங்க. அதில் வந்து நம்ம இது போட்டே நம்ம காசு எடுத்துக்கலாம், கார்டு போட்டு. இது வந்து இந்த ரோட்டில் போகும்போதெல்லாம் டோல்கேட்டில் வந்து பழைய காலத்தில் இது மாதிரி பண்ணுவாங்க. காசு நமக்கு கையில் கொடுத்துட்டு வாங்குற மாதிரி இருக்கும். இதில் வந்து நம்ம அழகாக ஃபோன்லேருந்தே அனுப்பிச்சிடலாம். இந்த இடத்துல மாலில் வந்து இதெல்லாம் பண்ணுவாங்க. அப்போல்லாம் இது மாதிரி போட்டு விற்பாங்க, புதுசா மாதிரிலாம் போட்டு. ஆனால் இப்போ வந்து இது கண்டுபிடிச்சிட்டாங்க. வீடு ஃப்ளிப்கார்ட்டு, ஜொமாட்டோ இதுலேயே அழகாக ஆர்டர் பண்ணி வீட்டிலேருந்தே வாங்கிக்கலாம். எஸ்கலேட்டர். டெக்னாலஜி சம்மந்தப்பட்டது எஸ்கலேட்டர். நான் வந்து இமெயில் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன்.
ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா இமெயில் இங்கே நம்ம சென்ட் பண்ணோம் அப்படின்னா இன்னொருத்தவங்களுக்கு போய்டும் அப்படின்ற மாதிரி தான் நினைப்போம். ஸோ ஆக்சுவலாக என்ன நடக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சென்டர் அனுப்புகிற இமெயில் வந்துட்டு சென்டருடைய இமெயில் சர்வீஸ் ப்ரொவைடருக்கு போகும். அதுலேருந்து டிஎன்எஸ் சர்வருக்கு போகும். இது என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த அட்ரஸ் ரிசீவரோட அட்ரஸை கேஷ் பண்ணிவிட்டு அவங்களுடைய சர்வீஸ் ப்ரொவைடருக்கு சென்ட் பண்ணோம். அது மூலியமாக ரெசிஸ்டண்ட்டுக்கு அவங்களுடைய இமெயில் போகும். ஐ எம் உமா, இன்சார்ஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட். இது எங்கள் ஸ்கூலில் வந்து இது ஃபஸ்ட் டைம் நடக்கிறது. இந்த எக்ஸ்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்குமே ஜெகன் சார் தான் காரணம். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப நர்வஸாக இருந்துச்சு. நான் எப்படி பண்ணி முடிக்க போகிறோம், ரொம்ப பயமாகவே இருந்துச்சு. ஆனால் ஃபினிஷிங் பார்க்கும்போது எவ்வளோ எஃபர்ட் போட்டோமோ அதுக்கு நல்ல ரிசல்ட் எங்களுக்கு வந்திருக்கு. எல்லா ப்ராஜெக்டும் பசங்க நல்லா எஃபர்ட் போட்டு பண்ணாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்ஸ் டு ஆல். Hi, my name is K. Karminia. My project name is Thermocol using in computer. Computer are using of online full payment. Watching movie or show at home. Social media access, playing games, Instagram, etc. Mouse. Typically have two buttons. Screen will laser. My name is D. Pujita. My name is M. Sanjana. My project name is Types of Computer. My project name is Types of Computer. Microcomputer. A microcomputer is a complete computer on a small scale, defined for use by one person at a time. Mini computer. Mini computer is the smallest, less powerful, less and expensive. A personal computer is a short form is PC and expensive of time. My name is Jessica. My standard is 6th standard C. My project name is function keys. F1, save or F2. My name is Gautam. My class is 5th beta. How did they make satellite in communicator? Net tower is a phone, ship, CPU and computer, buildings and satellites. My name is Sai Saran. 6th A Miraki. My project name is shortcut keys. Control plus A, all select. Control plus B, bold. Control plus C, copy. Control plus D, found to duplicate. Control plus E, center. Control plus F, find. Control plus G, go to. Control plus I, replace. Control plus I, italic. Control plus J, gestures. இதெல்லாம் வந்து இந்த கீஸ்குள்ளே இருக்குது. My name is Jay Prakash. Input devices and output devices. Input device, printer, speaker, projector and headset, light pen, joystick, mouse, camera, monitor and keyboard. My name is Arkithika. My project is calculated. 700 is equal to 5 is 3,500. My name is Jigrace Sweetie. My project name is Abacus. Name is Vignesh. My project name is Land. Local area network. For example, limited area. Example, நம்ம ஸ்கூல்ல ஒண்டி தான் இந்த நெட்வொர்க் கிடைக்குது, வேற எங்கேயோ கிடையாது. லிமிட்டட்னா எங்கேயோ கிடைக்காத விஷயம். Thank you.
வெல்கம் டு ஃபிசிக்கல் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட். இன்றைக்கி வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணோம். இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம ஸ்கூலில் எக்ஸிபிஷன் பண்ணது. இதுவரையும் இந்த மாதிரி எதுவுமே பண்ணதே கிடையாது. பசங்களுக்கு இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. அதுவும் இல்லாமல் பசங்க வந்து நிறைய புரிஞ்சுக்க முடியுது. இந்த சயின்ஸ்னால் என்ன அப்படின்னு தெரியாது, பயாலஜினா என்ன, ஃபிசிக்கல்னால் என்னன்னு தெரியாதே இருந்தது பசங்களுக்கு. இப்போ வந்து ரெண்டுமே டிஃபர் பண்ணி நல்லா எக்ஸ்பெரிமெண்ட்டில் இருந்து எல்லாமே அவங்களால புரிஞ்சுக்க முடியுது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்க. நல்ல ஒரு ஹாப்பி மூமெண்ட்டாக இருந்தது. இதே மாதிரி இயர்லி கனெக்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் பசங்க.
வெல்கம் டு சோஷியல் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட். வாங்க இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்க ஸ்டூடெண்ட் கிட்ட பேசிடலாம். இது வந்து சோஷியல் டிபார்ட்மெண்ட். நாங்கள் 6th to 10th வரையும் செய்கிறோம். எல்லாரும் ஒன்று ஒன்று செஞ்சுருக்கோம். அதில் வந்து நாங்கள் இப்போ செஞ்சுருக்கோம். இதை விட பெட்டராக நாங்கள் நெக்ஸ்ட் டைம் செய்வோம். எல்லாரும் ஒரு ஒரு ப்ராஜெக்ட் செஞ்சுருக்கோம். ஃபிசிக்கல் இந்தியா இந்த மேப் செய்கிறதுக்கு மிஸ்டைட் பண்ணாங்க. இது வந்து வெஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் ஈஸ்டர்ன் காட்ஸ். இது டெக்கான் பிளேட்டூ. இது கேன்கெட்டிக் பிளேஸ், ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேஸ். இது ஹிமாலயஸ் அண்ட் டெசர்ட். இது நார்த் பிளேஸ் எடுத்தேன். இது வந்து இரிகேஷன் டைப்ஸ். இது வந்து கெனால் இரிகேஷன். கெனால் இரிகேஷன் வந்து பல்சஸ்க்கு அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ட்ரிப் இரிகேஷன். ட்ரிப் இரிகேஷன் வந்து ஃப்ரூட் பிளான்ட்ஸ்க்கு வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு ட்ராப்பாக இருந்தாலே போதும். இது வந்து ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன். ஃப்ளாஸ்க்கு வந்து சும்மா தெளிச்சு விட்டாலே போதும். அதனால ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன் சொல்லுவாங்க. இது வந்து climate changes. இது வந்து இந்த ஃபேக்ட்ரி இருக்குல்ல, அந்த ஃபேக்ட்ரி வந்து உள்ளே இருக்கவங்களெல்லாம் இப்படி பண்ணுவாங்க ஃபாரஸ்ட்னெல்லாம். இது வந்து டர்ட் சொல்லுவாங்க. அந்த climate எல்லாம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இந்த ஸ்னோஃபால் வந்து அது விழும்போது அது வந்து மெல்ட் ஆகிட்டு அப்படியே ரிவர் மாதிரி ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். அது ஒரு climate changes. இதுதான் climate changes சொல்லுவாங்க. இது ஃபெர்டிலைசேஷன், குளோபல் வார்மிங் எல்லாமே இருக்கும் இதிலெல்லாம். அதுதான். நாங்கள் எப்படி செஞ்சுருக்கோன்னா, பழைய காலத்தில் வந்து இது வந்து சுண்ணாம்பு கற்களால் பண்ணப்பட்டது. அதுக்கு முன்னாடி இது வந்து கட்டப்பட்ட இது வந்து 3500 வருடங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்டது. ஃபஸ்ட்டு வந்து சுண்ணாம்பு கற்களால் கட்டப்பட்டது. இங்கே தங்கம் இது இருக்கும், அது சுண்ணாம்பு கற்களால் இங்கே கட்டப்பட்டது. திருடங்க வந்து கொள்ளையடிக்க இந்த தங்கம் இருக்கும்ல, அது திருட இந்த மாதிரி ஆயிடுச்சு. இந்த எக்ஸ்போ வந்து வெளிலேருந்து பேரண்ட்ஸ் வந்து பார்த்துருக்காங்க. சரி, நம்ம அவங்ககிட்டே நம்ம போய் கேட்டுடலாம் இதை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்னு. மேம் சொல்லுங்கள். கீழேருந்து பார்த்துட்டு வந்தோம். சின்ன பசங்க எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. பெரிய பசங்களாம் அவங்க லெவலுக்கு பண்ணியிருந்தாங்க, சின்ன பசங்களாம் அவங்க லெவலுக்கு பண்ணியிருந்தாங்க. நல்ல எஃபர்ட் போட்டிருக்காங்க எல்லோரும். இந்த சோஷியல் டிபார்ட்மெண்ட்டை பற்றி நம்ம செல்வி மேம் கிட்டே கேட்கலாம். சொல்லுங்கள். நாங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் பார்த்தோம்னா சோஷியல் டிபார்ட்மெண்ட். சோஷியல் ரிலேட் பண்ணி எல்லா விதமான ப்ராஜெக்டும் நாங்கள் செஞ்சுருக்கோம். ஸ்டூடெண்ட் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு நிறைய எஃபர்ட் போட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது வந்து நம்ம வெளிநாட்டை கண்டுபிடிச்சி தான். சேட்டலைட் அது நம்ம ஃபோனுக்கு இன்டர்நெட்டு காலிங் வந்து யூஸ் ஆகும்லண்ணா, அதுக்கு வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகி நம்மளுக்கு ஃபோனு ஐஸ்பீடில் கிடைக்கும். அதனால் சந்திரன் இப்போ ரீசெண்ட்லி சந்திரன் தான் அனுப்பிச்சிருக்காங்களே, அது நம்மளுக்கு இந்த யூஸுக்காக தான் அனுப்பிச்சிருக்காங்க. பூமியில் என்ன நடக்குது அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா சேட்டலைட் அனுப்பிச்சிக்கிறாங்க. ஓகே, நம்ம இப்போ பேரண்ட்ஸ் கிட்ட அவங்களோட ஒப்பீனியன் கேட்டுலாம் அவங்க என்னெல்லாம் பார்த்தாங்க எப்படின்னு சொல்லுங்கள்.
இல்லை இந்த ஸ்கூலில் ஏஎம் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரினா நல்ல ஒரு பேர் இருக்குது. இன்னொன்று எல்லாமே க்ளீனாக இருக்குது. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எல்லாமே க்ளீனாக இருக்குது. இந்த ஸ்கூலில் வந்தாலே எல்லாமே சூப்பராக இருக்குது. எல்லாமே எல்லா கிளாஸும் பார்த்துட்டோம். இன்னொன்று என்னடான்னா அவங்கவுங்க கிளாஸில் நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டேன். இப்போ அவங்கவுங்க வந்து அவங்கவுங்க ஐடியாவுக்கு பண்ணிகிட்டு இருக்காங்க. சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் இவ்வளோ குழந்தைங்களாம் குச்சி குழந்தைங்களாம் பண்ணுறது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அவங்கவுங்க வந்து அவங்களுக்கு தோணுதல் அவங்க செஞ்சாங்க. அடுத்த வர்ற தலைமுறைக்கு, அதாவது அவங்களுக்கு அடுத்து வர்ற கிளாஸுக்கு இது ஒரு நல்ல பாடமாக இருக்கும். சூப்பராக இருக்குது. இந்த ஸ்கூலு சூப்பராக செய்கிறாங்க. ஸ்டூடெண்ட்டோட டேலண்ட்டை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த எக்ஸ்போ. இதில் பார்த்தோன்னா காமர்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் வந்து மிங்கிள்டு சப்ஜெக்ட். காமர்ஸ், எக்கனாமிக்ஸ் அண்ட் அக்கௌண்டன்சி. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா காமர்ஸும் எக்கனாமிக்ஸும் மிங்கிள் பண்ணி வச்சுருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸு, வெண்டிங் மிஷினு, இன்ஃப்ளாக்ஷனு, காமர்ஸு இந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது. நெக்ஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் வேறு செக்டார்ஸ் வச்சுருக்கோம். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சீவே, ரோட்வே, ஏர்வே, ரயில்வே. இது வந்து இம்பார்ட்டன்ட் செக்டார். நம்ம இம்பார்ட்டன்ட் செக்டார் டெய்லி ரொட்டீனுக்கு வந்து இது கம்பல்சரி இருக்கும். அதே மாதிரி டைப்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸ்ன்றது வந்து கம்பல்சரி. எவ்ரி பர்சன்ஸ் கெட்டிங் இன் இன்சூரன்ஸ். அதே மாதிரி ஆட்டோமேட்டிக் வெண்டிங் மிஷின். டே டு டே ஆக்டிவிட்டீஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆக எப்படி சொல்கிறது, கஸ்டமர்ஸோட சாட்டிஸ்ஃபேக்ஷனை பொறுத்து வெண்டிங் மிஷின் மாதிரி இப்போது இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் செல்லிங் அண்ட் பையிங் ப்ராசஸ் வந்து அதிகமாகுது. Good evening, AM Matriculation Talent Expo 2023. It's our department, Commerce and Economics. So first project is our transportations. There are 4 ways of transportations. The one is roadway, seaway, airway and railway. It's same like it's a logistic project. And another one is the insurance topics. There are many types of insurance there. The few one is life insurance of corporations, the vehicle insurance, warehouse and crop insurance, and then the health insurance. Another project one is automatic vending machine. நிறைய பேருக்கு வந்துட்டு ATM அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும், automatic teller machine. The new one, the recently trending in automatic vending machines. Anything and the snacks and beverages, you can take it and put your coins and take your beverages and snacks. And another one is this is all the e-commerce city.
E-commerce means economics commerce. It's the transactions between online transactions. Sir, here. The one is customer to business, customers to customers, business to business, and business to customers. And last one is inflation. The last one is inflation. So thank you. Welcome to our English department. This is the first expo in our school on 2023. So this is very useful to know our students' talents and their innovation and creativity. So I'm very glad to be a part of our English department. Thank you guys. Thank you, ma'am. Pleasure to have here in the English department. I am proud to be a student of AEM Metric Higher Secondary School. My school is my pride. I love my school because the place where I am learning knowledge and understanding and wisdom. My school motto is learn to love, love to learn.
சரி, உங்களுக்கு இது செய்கிறதுக்கு எப்படி உங்களுக்கு ஐடியா வந்தது, அதை பற்றி சொல்ல முடியுமா? My class teacher gave this idea. The park is related to noun is types. The two children are playing, it is a countable noun. There is some rocks, we don't know how many rocks they are in, so it is uncountable noun. A heap of stones, it is a collective noun. The boy is happy, so happy is an abstract noun. Welcome to our noun forest. Noun is a naming word. It denotes place, persons, animals, etc. Cave, name of the place. Mountain, name of the place. Forest officer, name of the person. Van, name of the things, etc. Related to haunted place. So we have done like this. Thank you.
properties of project, amazing additions, and then properties of circle, square roots, complementary angles, then measurements. This one is magic max, abacus, 3D shapes, then types of triangle, integer scale model, integers, trigonometry, day of any date, and then the man who know infinity, Ramanujan. ஓகே, நம்ம இந்த மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பற்றி நம்ம மேக்ஸ் மிஸ் கிட்டே கேட்டலாம் வாங்க. என்னுடைய பேர் திவ்யா. நாங்கள் மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து இருக்கோம். மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இதுவரையும் நம்ம சம்மா நிறைய பார்த்துருப்போம். பட் ஆனால் எங்கள் பசங்க வந்து சம்மையை எடுத்து ஒர்க்கிங் மாடலாக நிறைய க்ரியேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வாங்க அதை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட் ஒன் ப்ராப்ளபிலிட்டி. இது வந்து நம்ம சம்மா தான் இது வரையுமே பார்த்துருப்போம். ஆனால் எங்கள் பசங்க இது ஒர்க்கிங் மாடலாக இன்னும் இன்ட்ரெஸ்டிங் கேமாகவும் ப்ளே பண்ணியிருக்காங்க. இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. ஒன்லினா நான் சொல்கிற நம்பர், நான் ஒரு செட் ஆஃப் நம்பர் கொடுப்பேன், அதுலேருந்து தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். இந்த செட் ஆஃப் நம்பர்லேருந்து மட்டும் ஒரு நம்பர் சூஸ் பண்ணுங்கள். பிக் தட் 5. ஸோ இப்போ வந்து நான் ரொட்டேட் பண்ணுவேன். நீங்கள் சூஸ் பண்ண நம்பரில் கரெக்டாக வந்துச்சுன்னா நீங்கள் வின். இன்சைட் வாங்க, இங்கே வாங்க. பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது தேல்ஸ் தேரம். தேரம்னாலே பசங்க மேக்ஸிமம் அட்டன் பண்ணாதது. ஆனால் அதை எங்கள் பசங்க தேரமாக எடுத்து அதை ஒர்க்கிங் மாடலில் எந்த அளவு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்கன்றதை பாருங்கள். ஸோ இது வந்து தேல்ஸ் தேரம். இது வந்து 10th மேக்ஸில் வரும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு ட்ரையாங்கில் வந்து ஆஃபாக பிரிக்கணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் கோடு நடுவில் போடுற அந்த கோடு தான் பேரல் சொல்லுவாங்க. அந்த அவங்க ஒரு நம்பர் கொடுத்தாங்கன்னா அதை நம்ம டிவைட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அது அங்கே இருக்க அந்த பார்ட் வந்து ஈக்குவலாக இருந்துச்சுன்னா தான் டிவைட் பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து தேல்ஸ் தேரம்னு சொல்லுவாங்க. ஸோ அது இங்கேயும் ஈக்குவலாக இருந்தால் தான் நம்மளால் அதை டிவைட் பண்ண முடியும். இங்கேயும் ஈக்குவலாக இருக்கு இல்லையா, இதை தான் நம்ம இப்போ டிவைட் பண்ண முடியும். ஆமாம், வந்து ரொட்டேஷனல் சிமெட்ரி. இது வந்து அக்ஸகான். இது வந்து ஸ்கேலன் ட்ரையாங்கிள். இது வந்து சிலிண்டர். இது வந்து ரெக்டாங்கிள். இது வந்து ட்ரையாங்கிள், வந்து ஸ்கொயர், வந்து சர்க்கிள். அப்புறம் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா ட்ரிக்னாமெட்ரி. ஒன் ஆஃப் த டிஃபிகல்ட் சாப்டர். ஸோ ட்ரிக்னாமெட்ரினாலே மேக்ஸிமம் பயந்துருவாங்க பசங்க, அட்டன் பண்ண மாட்டாங்க. ஆனால் எங்கள் பசங்க பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாகவே நீங்கள் எந்த ஆப்ஜெக்ட் கொடுத்தாலும் டு ஐடென்டிஃபை டிகிரி அண்ட் மெஷர்மெண்ட் ஆஃப் த பில்டிங், அப்புறம் ட்ரீ, போல் எது கொடுத்தாலுமே நாங்கள் ஈஸியாகவே என்ன பண்ணிடுவாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. ஸோ டு ஃபைண்ட் த ஆங்கிளும் எங்கள் பசங்க ஈஸியாகவே கன்வே பண்ண முடியும். இப்போ வந்து ட்ரீயோட ஆங்கிள் நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். இப்போ வந்து இந்த லைட்டை வந்து நம்ம டாப்பில் அடிக்கும்போது நம்ம கரெக்டாக 45 டிகிரி வந்து வரும். இப்போ tan thetaவோட ஃபார்முலா வந்து ஆப்போசிட் டிகிரி அட்ஜசன்ட் சைடு. ஆப்போசிட் சைடு ஹைட்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன், அட்ஜசன்ட் சைடு பேஸ்ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போ tan 45 டிகிரியோட வேல்யூ வந்து 1. இப்போ வந்து இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணால் இங்கே இருக்கிற 19 வந்து இந்த சைடு போகும்போது மல்டிப்ளை ஆகிடும். ரெண்டுமே மல்டிப்ளை பண்ணால் 1 × 19 மல்டிப்ளை பண்ணால் t = 19. இந்த டீயோட ஹைட் வந்து 19 சென்டிமீட்டர். இந்த மாதிரி நம்ம எது வேணால் நம்ம ஃபைண்ட் பண்ணிக்கலாம் ஆங்கிள் இருந்தால். அந்த நெக்ஸ்ட் ஒன் ரோலர் கோஸ்டர். ஸோ நம்ம எம்ஜிஎம் அந்த மாதிரிலாம் போகும்போது இந்த அந்த கேமை வந்து நம்ம என்ஜாய் பண்ணியிருப்போம். ஸோ அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க்கிங் வந்து மேக்ஸோடைய பாசிபிள் நாள் மட்டுமே வந்து அது ஒர்க் ஆகுது. அது எவ்வளோ ஸ்பீடில் போகணும், எங்கே வந்து அது வந்து எவ்வளோ ஹையாக இருக்கும், எல்லாமே மேக்ஸ் தான். ஸோ அதை பற்றி என் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. A roller coaster machine
is that use gravity and inertia along the winding tracks. The curved tracks will be made slopes. The basic principle of roller coaster have been known since 1865. The combination of gravity and inertia along the gravitational force and acceleration centripetal, the body gives along a sensation. The tracks will be made by the formula basics. AC equal to V square by R. AC means centripetal acceleration, V means the velocity and R means radius. இது வந்து ஒர்க்கிங் குவாடிலேட்டர் மாடல். இது யூஸ் பண்ணி இந்த 8 ஷேப்ஸுமே எங்களால் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ இது ரெண்டுத்தையும் ஃபோல்ட் பண்ணனா இந்த ஆங்கிள் வரும். இது என்ன ஆங்கிள்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ன்ற ஆங்கிள் வரும். இதோட ஏரியா வந்து 1/2 இன்ட்டு பி இன்ட்டு பி ஸ்கொயர் யூனிட். பினா பேஸு, பினா பர்பெண்டிகுலர். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா செட்ஸே எங்களால் ஒர்க்கிங் மாடலில் கொண்டு வர முடியுன்றதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிள்ஸ். ஸோ பாருங்கள் பசங்க வந்து எந்த அளவு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்ட்டு. செட்டில் 3 டைப்ஸ் இருக்குது: இன்டர்செக்ஷன், யூனியன், டிஃப்ரென்ஸ். அதில் இன்டர்செக்ஷன் ஆஃப் செட் பண்ண போகிறோம். இது ஏ செட், இது பி செட். செட்டுனா ரெண்டு சர்க்கிளுமே காமனாக இருக்குது, அதை தான் செட்டுன்னு சொல்லுவோம். அது ஒரு ஒர்க்கிங் மாடல் பண்ணுறோம். ஸோ மூவ் ஆகும்போது இது ரெண்டுத்தில் இருக்க காமனான நம்ம அந்த சர்க்கிளில் வந்துடும். ஸோ இதை தான் நம்ம செட்டு இன்டர்செக்ஷன்னு சொல்லுவோம். இது வந்து பாலிகானில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து ட்ரையாங்கிளில் வந்து 3 ஷேப்ஸ் இருக்கும், 3 சைட்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு சைடில் வந்து 90 டிகிரி எடுப்போம், செகண்ட் வந்து 45 டிகிரி, ரெண்டுத்தையும் 45 டிகிரி ஆட் பண்ணால் 180 டிகிரி வரும். தேங்க்யூ. இப்போ வந்து நம்ம பாலிகிராமில் ஸ்கொயர் பார்க்க போகிறோம். ஸ்கொயர்னால் 4 சைட்ஸும் ஈக்குவலாக இருக்கும். அப்போனா 4 சைடும் ஈக்குவலாக இருக்குது 90 டிகிரி. இப்போ ஆல் சைடுமே வந்து டோட்டல் பண்ணால் 90 டிகிரி 360 டிகிரி. ஆல் சைடு இஸ் ஈக்குவல். ஓகே, இப்போ பார்த்தீங்களா மாடல்ஸ்லாம். ஸோ சம்மு மட்டுமே இல்லாத ஒரு சிலதில் மட்டும்தான் மாடல்ஸ் பண்ண முடியும் நம்ம நினைப்போம். ஆனால் எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா மேக்ஸ்லேயும் நாங்கள் வெறும் ஐடியாஸ் மட்டும் தான் கொடுத்தோம். எங்கள் பசங்களோட டேலண்ட் ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்க. தேங்க்யூ மேம். நீங்கள் இந்த இது பார்த்துட்டு வந்திருப்பீங்க கண்டிப்பாக இந்த எக்ஸ்போ. அது உங்களுக்கு வந்து ஃபீல் அது சொல்லுங்கள். எல்லா பசங்களும் நல்லா பண்ணியிருந்தாங்க, நல்லா இருக்குது. அவங்க பண்ணதுமே நல்லா இருக்குது. பசங்க இந்த ப்ராஜெக்டோட இன்னும் கொஞ்சம் படிப்புலையும் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். இது எல்லாமே நல்லா தான் இருந்தது நான் பார்த்த வரைக்கும். குழந்தைங்க எல்லாமே மோட்டிவேஷனோட நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு புக்கில் பார்க்குறத விட இந்த மாதிரி நம்ம நேரில் பார்க்கும்போது அவங்க நிறைய ஐடென்டிஃபை பண்ணிக்குவாங்க. ஸோ எஜுகேஷனுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.